இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1977லேருந்து 2021 வரை யார் போட்டிக்கிட்டாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னு தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1977ஆம் ஆண்டு பார்ப்போம். ராமசாமி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 33,048 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா ஜனதா கட்சி. எஸ்கே கணேசன் அவர்கள் ஜனதா கட்சி சார்பாக போட்டிட்டு 15,520 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 22% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1977 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறப்போ 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ராமசாமி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது முறையாக 46,987 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்களுக்கு போட்டியிட்டது ஜன்னத் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. 32,755 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க காங்கிரஸ். 1980 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 2வது முறை ராமசாமி அவர்கள் வெற்றி பெற்று அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இப்போ 3வது முறையும் ராமசாமி அவர்கள் தான் அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெறுறாங்க. ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக 3வது முறை வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 56,342 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக அப்துல் ரஹீம் அவர்கள் 35,615 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1984 எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியாக 3வது முறை இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். எம்எஸ்கே ராஜேந்திரன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது 38,747 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2வது இடத்துல அதிமுக அதிமுக சேகர் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 24,636 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1989 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தலாம் நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். தென்னவன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ அடுத்தாலையும் அதிமுக வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 62,004 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா எம்ஏ காதர் அவர்கள் திமுக சார்பாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 31,635 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 1991 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறப்ப 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ரகுமான் கான் திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 59,794 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா அதிமுக எஸ்கேஜி சேகர் அவர்கள் போட்டிட்டு இந்த தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறைக்கும் முந்தின முறையும் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவங்க இப்பவும் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறது பார்க்குறோம். 23,903 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க 19% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 1996 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறப்போ 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். அன்வர் ராஜா அதிமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 59,824 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா ரகுமான் கான். அவங்க திமுக சார்பாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 50,712 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2001 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் பார்ப்போம். உசேன் அலி அவங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 66,922 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்டது யாருன்னா மேதிமுக கட்சி சார்பாக பழனிசாமி அவர்கள் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 53,555 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2006 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்போ 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். ஜவஹர்லால் அவங்க மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 65,831 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40,96% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்களை ஏற்று போட்டியிட்டது ஹாசன் அலி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். 50,074 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31,14% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2011 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில்
மனிதநேய மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறப்ப 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மணிகண்டன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 89,365 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.67% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது ஜவஹர்லால். அவங்க போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நின்று 56,143 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29.32% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2016 அந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இந்த வீடியோவில் கடைசியாக 2021 காதர் பாக்ஸா அவங்க போட்டிகிட்டு இருக்காங்க. திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1,11,082 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.88% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா குப்புராம் அவர்கள் பாஜக சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 60,603 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28.31% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2021 அந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1977 2021 வரை யார் போட்டிட்டாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்ட்டு ஃபுல் தரவுகளையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.